லண்டனில் வசிக்கும் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 2 பேர் அடுத்த 5 ஆண்டுகளில் நகரை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. சுமார் 8 லட்சம் இளைஞர்கள் லண்டனின் வாழ்க்கை முறை கடினமாக இருப்பதாக கருதி இந்த முடிவை எடுத்துள்ளனர். லண்டன் ஹெரிடேஜ் குவார்ட்டர் நடத்திய ஆய்வின்படி, லண்டனில் வாழ்க்கை என்பது முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இல்லாமல் வெறும் வாழ்க்கை போராட்டமாக மாறியுள்ளதாக இளைஞர்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர். சுமார் 81% இளைஞர்கள் லண்டனின் வாழ்க்கை செலவு தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருப்பதாக கூறியுள்ளனர். குறிப்பாக விண்ணை தொடும் வாடகை உயர்வு மற்றும் அடிப்படை தேவைகளுக்கான செலவுகள் அவர்கள் வெளியேறுவதற்கான முதன்மை காரணமாக உள்ளது. ஆண்டுக்கு 30,000 பவுண்டுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்கள் தங்களின் தொழில் வளர்ச்சி தேக்கமடைந்துள்ளதாக கருதுகின்றனர். போதிய ஊதிய உயர்வு இல்லாததும் பணி உயர்வுகளில் ஏற்பட்டுள்ள தடைகளும் லண்டன் மீதான ஆர்வத்தை குறைத்துள்ளன. நகரின் பாதுகாப்பு நிலை குறித்தும் இளைஞர்கள் கவலை வெளியிட்டனர். குறிப்பாக 51%இனர் 2021ஆம் ஆண்டை விட தற்போது லண்டன் பாதுகாப்பற்றதாக உணர்வதாக கூறியுள்ளனர். இதில் இளம் பெண்களின் பாதுகாப்பு ஒரு முக்கிய கவலையாக உருவெடுத்துள்ளது. இளைஞர்களை தக்க வைக்க அதிக வீடுகளை கட்டுவதும் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அவசியம் என லண்டன் ஹெரிடேஜ் குவார்ட்டர் தலைமை நிர்வாகி ரூத் டஸ்டன் தெரிவித்துள்ளார். திறமையான இளைஞர்கள் வெளியேறினால் அது லண்டனின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.